Hello children, how are you all? Standard 6th Mathematics, Term 3, Chapter 1, Fractions, Introduction, Part 5. Conversion of mixed fraction into improper fraction. Conversion of improper fraction into mixed fraction. Multiplication of fractions. Division of fractions. இந்த 4 டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இந்த 4 டாப்பிக்கில் ஃபஸ்ட் ஒன் கன்வர்ஷன் ஆஃப் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இன்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். See the topic மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 3 1/2ன்ற ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஒன் ஹோல் இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனும் கூட நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோலில் டூ பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. டூ பார்ட்ஸாக பிரிக்கும்போது என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 3 2s are 6, 6 + 1 7, 7/2ங்கிறது தான் நம்மளுடைய இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியுதா? இந்த 3ல் 2 பார்ட்டாக இருக்குது. இந்த 3 வந்து ஹோலு, இது வந்து 2 பார்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் 2 இல்லையா? அப்போ இந்த 3 ஹோலில் 2 பார்ட்டாக இருக்குது. அப்போ 3 × 2, 3 2s are 6, 6 + 1 நியூமரேட்டர் 1 இருக்குது. அப்போ 6 + 1 7, 7/2ங்கிறது தான் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு ஃபார்முலா ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், எதோட டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது 3 2s are 6ன்னு கிடச்சிச்சு. ப்ளஸ் நியூமரேட்டர் நமக்கு கிவன் சம்மில் 1ன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் 1 பண்ணுறோம். 6 + 1 7. இப்போ ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர், அதோடைய ஆன்சர் 7. டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து என்ன டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்களோ கிவன் சம்மில் அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ண வேண்டியதான். இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, see the next topic, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இப்போது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 19/4ன்னு ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது. அந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. அதோடைய ஃபார்முலா என்னென்னா குவாஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைட் பை டிவைசர். இப்போது இந்த 19ல் how many 4 இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4. இதில் வந்து பிக்கஸ்ட் நம்பராக நியூமரேட்டர்லேயும் ஸ்மாலஸ்ட் நம்பராக டினாமினேட்டர்லேயும் இருந்தாலே அது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறீங்க. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸை இந்த 19ல் how many 4 இருக்குதுன்னு செக் பண்ணுறீங்க. அப்படி செக் பண்ண ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணும்போது 19ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. how many 4 இருக்கும் 19ல்? 4 4s are 16, 16 ரிமைண்டர் 3. அப்போது 4ன்றது குவாஷியன்ட், 3ங்கிறது ரிமைண்டர், 4 வந்து டிவைசர். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றிட்டேன். இப்போ உன்னுடைய ஃபார்முலா படி குவாஷியன்ட் என்ன? 4 தான் ஹோல் ப்ளஸ் ரிமைண்டர் என்ன? 3 டிவைடட் பை டிவைசர் என்ன? 4. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. 4 3/4ன்றது தான் உன்னுடைய மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிச்சா? ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, see the next topic, multiplication of fraction. Multiplication of fractionல one example 1/3 × 2. இதை எப்படி நீ மல்டிபிள் பண்ண போகிற அப்படின்றது தான் இந்த சம்மில் நீ பார்க்க போகிறது. 2 ஹோல் இருக்குது, 2 ஹோல் நம்பர் இருக்குது. நம்மக்கிட்ட கிடைச்சது 2 ஹோல் நம்பர்.
ஒரு ஃப்ராக்ஷன் 1/3ன்ற ஒரு ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு. இந்த 1/3ன்ற ஃப்ராக்ஷனை 2 டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இந்த சம்முடைய ஆன்சர் கிடைக்கும். நீ சாதாரணமாக போட்டிருப்பீங்க 5 × 2 5 2s are 10ன்னு போடலாம். சப்போஸ் 5ஐ 2 டைம்ஸ் ஆட் பண்ணும்போதும் 10ன்னு தான் கிடைக்கும். 2வை 5 டைம்ஸ் ஆட் பண்ணும்போதும் நமக்கு 10ன்னு தான் கிடைக்கும் இல்லையா? ஆட் பண்ணால் 10ன்னு கிடைக்கும். அதே போல் தான் 1/3 × 2 இதை மல்டிபிள் பண்ணுறீங்க. மல்டிபிள் பண்ணும்போது 1/3ஐ 2 டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. 1/3 ப்ளஸ் 1/3ன்னு ஆட் பண்ணுறீங்க. 1/3 ப்ளஸ் 1/3ன்னு ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது லைக் ஃப்ராக்ஷன். ஸோ டைரெக்டாக நியூமரேட்டரை ஆட் பண்ணிடுவீங்க. அப்போ 2/3ன்ற ஆன்சர் கிடச்சிடும். இது வந்து சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுருவீங்க. சப்போஸ் 100 2s are என்ன அப்படின்னு கேட்டால் 100 டைம்ஸ் 2 போடுவியா? போட முடியாது, போட்டு பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 2 is 2 2/3ன்ட்டு ரைட் பண்ணுவீங்க. இதான் மெத்தட். நெக்ஸ்ட்டு see the second sum 2/5 × 10 2/5 × 10 நியூமரேட்டரையும் இந்த நம்பரையும் நியூமரேட்டர்னு தான் சொல்வேன். 10ம் நியூமரேட்டர் தான். அதே போல் இங்கேயும் நியூமரேட்டர் தான் இது. அப்போது நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. இந்த டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்குவீங்க. அப்போது திஸ் கொஷினில் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 5 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 5 is 5 2 5s are 10 இல்லையா? அப்போது 2 × 2 நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணுற 2 2s are 4. Third subdivision 7/6 × 42 7/6 × 42வை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்க. 6 டேபிளில் 42வை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ 1 6 is 6 7 6 are 42. அப்போது 7 7s are 7 × 7 is equal to 7 7s are 49. Are you clear students? Fourth sum 3 1/5 × 2 3 1/5 × 2ல இப்போ 3 1/5 × 2 3 1/5 × 2ன்னு போட்டு 2 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணலாம். அப்படி மல்டிபிள் பண்ணாமல் இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியும். ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. 3 5s are 15 15 + 1 16. அப்போது 16/5 × 2ன்னு கிடைக்கும். இந்த 16/5 × 2வை என்ன பண்ணுவீங்க? டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணும்போது 16/5ஐ டிவைட் பண்ணும்போது 16ல் how many 5 இருக்கும்? 3 1/5 × 2 இருக்குது. 3 1/5 × 2ல் ஒரு ஹோல் இருக்குது, ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது, 2 இருக்குது. இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நீங்கள் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த 3 1/2 வந்து 2 டைம்ஸ் போட்டு நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு ஒரு ஆன்சர் வராது. அப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 3 5s are 15 டினாமினேட் ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் இல்லையா? அப்போ 3 5s are 15 15 + 1 16 16 டிவைட் பை டினாமினேட்டர் 5 இன்ட்டு 2 பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்க. முடியாத பட்சத்தில் மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. மல்டிபிள் பண்ணும்போது 16 2s are 32 32 டிவைட் பை 5ன்னு கிடைக்கும். இந்த 32/5 நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 32 5 6 5s are 30 remaining 2 quotient remainder divisor. So 6 is a whole number, 2 is a remainder, 5 is a divisor.
Are you clear students? Multiplication of fractions. Okay, see the next topic, division of fraction. டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனில் டிவிஷன்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ரெசிப்ரோக்கல்னால் என்னன்னு பார்க்குறீங்க. ரெசிப்ரோக்கல் பற்றி தெரிஞ்சால் தான் டிவிஷன் ஈஸியாக பண்ண முடியும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் 9/2 9/2 தலைக்கிழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தலைக்கிழி அப்படின்னா இது அப்படியே தலைகீழாக மாற்ற போகிறீங்க. கீழே இருக்கிறத மேலே நியூமரேட்டரை டினாமினேட்டர்லையும் டினாமினேட்டரை நியூமரேட்டர்லையும் ரைட் பண்ணுவீங்க. அப்போ 9/2 ரெசிப்ரோக்கல் 2/9. ஓகேவா. ரெசிப்ரோக்கல் ஆஃப் 5 ரெசிப்ரோக்கல் ஆஃப் 5 வந்து ஒரு ஹோல் நம்பர் தானே மிஸ், அதை எப்படி ரெசிப்ரோக்கலில் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த ஹோல் நம்பருக்கு கீழே 1 இருக்கதா நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ 1/5 தான் 5ஓட ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் ஆஃப் 12 ரெசிப்ரோக்கல் என்ன? அகெயின் 1 இருக்கதா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதான், 1/12 ரைட் பண்ண வேண்டியதான். ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் 9/2னா என்னன்னு புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு டிவிஷனுக்கு வரீங்க. டிவிஷனில் 6 டிவைடட் 1/2 6 டிவைடட் 1/2ன்னு இருக்குது. ஒரு 6 ஹோல்ஸ் இருக்குது, அதை ஹாஃபாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போ 1 2 3 4 5 6 ஹோல்ஸ் இருக்குது. இந்த 6 ஹோல்ஸையும் ஹாஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஹாஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்போது 12ன்ற ஆன்சர் தான் உனக்கு கிடைக்கிது. 6 டிவைடட் 1/2 ஆன்சர் 12. இதை சின்ன நம்பராக இருந்தால் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. இதுவோ ஒரு பிக்கஸ்ட் நம்பராக இருந்தால் எப்படி போடணும் அப்படின்னா 6 இன்ட்டு டிவைடடை என்ட்டாக மாற்றிட்டு இந்த 1/2 மட்டும் ரெசிப்ரோக்கலாக மாற்றுறீங்க. அப்போ 2/1. இப்போ நியூமரேட்டரை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. 6 2s are 12. See the second subdivision, 7/8 divided 1/2. 7/8 டிவைட் பண்ணுறீங்க 1/2ஆல். அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற 7/8 அப்படியே ரைட் பண்ணிக்கிறீங்க. டிவைடுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்கிற நம்பர்ஸை ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கிறீங்க. ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது 7/8 இன்ட்டு 2/1. இப்போது இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்க. சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 1 2 is 2 4 2s are 8 சிம்ப்ளிஃபை பண்ணலாம். நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. மல்டிபிள் பண்ணும்போது 1 7 is 7 1 4 is 4ன்னு வரும். அப்போ 7/4ன்ற ஆன்சர் கிடைக்கும். This question ஓட ஆன்சர் 7/4. See the third subdivision, 3 1/2 divided 5. 3 1/2 divided 5ன்னு இருக்குது. இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிற நம்பரை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. 3 2s are 6 6 + 1 7 7/2 divided 5 is a whole number. இப்போ இந்த ஹோல் நம்பரை நீங்கள் ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது என்னென்ன ஆகும்? 7/2 இன்ட்டு 1/5 இல்லையா? ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா டிவைடட் பை 1ன்னு வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ 1/5 ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டீங்க. இப்போ சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்க. சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. அப்போ நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. 1 7 is 7 2 5s are 10. Are you clear students? Division of fractions. Okay, see the exercise sums. Exercise 1.1 first one, filling the blanks. Filling the blanks first subdivision 7 3/4 plus 6 1/2ன்ற ஃப்ராக்ஷன் மிக்சடு ஃப்ராக்ஷன் 2 மிக்சடு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல் நம்பரையும் ஆட் பண்ணுறீங்க. ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போது ஹோல் நம்பரையும் ஆட் பண்ணுறீங்க. 7 + 6 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 1/2 ஆட் பண்ணும்போது 7 + 6 13 13 +
இப்போது 4ம் 2ம் இருக்குது. 4 டேபிளால் மல்டிபிள் பண்ணும்போது 2ன்ற ஆன்சர் கிடைக்காது. ஆனால் 2 டேபிளால் மல்டிபிள் பண்ணும்போது 4ன்ற ஆன்சர் கிடைக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும்? அன்லைக் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நீங்கள் லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது பிக்கஸ்ட் நம்பர் 4ன்னு கன்வெர்ட் பண்ணிக்க போகிறீங்க. அப்போ 3/4 ப்ளஸ் 2 டேபிளால் மல்டிபிள் பண்ணிக்க போகிறீங்க செகண்ட் நம்பரை. அப்போ 2/4ன்னு கிடைக்கும். இப்போ டேரெக்டாக லைக் ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 13 ப்ளஸ் 5/4ன்ற ஆன்சர் கிடைக்கும். 13 ப்ளஸ் 5/4ன்ற ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த 5/4ங்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. 13க்கு பக்கத்தில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 5/4ங்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஒய் 5 is a greater number, 4 is a smallest number. ஸோ இந்த 5/4ன்ற இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாகவோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ 5ல் how many 4 இருக்கும்? 1 4 is 4. So 13 plus 1 is a quotient plus 1 is a remainder, 4 is a divisor. இப்போ 13 plus 1 14. 1/4ன்றது தான் உன்னுடைய ஆன்சர். Are you clear students? First subdivision. Okay, see the second subdivision. The sum of a whole number and a proper fraction is called dash. Sum of a whole number and a proper fraction is called. Whole number proper fraction ஓட நம்ம சம் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். என்ன கிடைக்கும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஓகே, see the third question. 5 1/3 minus 3 1/2 is equal to dash. 5 1/3ங்கிறதும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், 3 1/2ங்கிறதும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷனில் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும் இல்லையா? இப்போ சப்ராக்ஷனில் 5யும் 3யும் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணி அப்படிலாம் போட முடியாது. ஏன்னா எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர், எந்த நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் ஃப்ராக்ஷன்லன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது 1/3 1/2 எடுத்துக்கிறீங்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க, கம்பேர் பண்ணும்போது 2 இந்த ஃப்ராக்ஷனில் 2ன்னு கிடைக்கும், இந்த ஃப்ராக்ஷனில் 3ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் ஃப்ராக்ஷன் இஸ் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றி அதுக்கப்புறம் தான் சம்மவே ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு 5 3s are 15. 15 plus 1 16/3 minus 2 3s are 6. 6 plus 1 7. 7/2ன்னு கிடைக்குது. இது ரெண்டுமே 3 டேபிளில் 2 வராது, 2 டேபிளில் 3 வராது. ஸோ எல்சிஎம் 3 2s are 6. எல்சிஎம் என்ன? எல்சிஎம் 3 × 2 6. நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 6ஆக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அப்போது 16 × 2 டிவைட் பை 3 × 2 மைனஸ் 7 × 3 டிவைட் பை 2 × 3ன்னு போடுறீங்க. 16 2s are 32/6 minus 7 3s are 21 divided by 6. சப்ராக்ட் பண்ணும்போது 11/6 லைக் ஃப்ராக்ஷனாக கிடச்சிச்சு. இப்போ டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணுறீங்க, 11/6ன்னு கிடைக்கும். இந்த 11/6 வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 11 6ஆல் சிம்ப்ளிஃபை பண்ணுறீங்க. 1 6 is 6, ரிமைனிங் 5 வரும். அப்போது ஸோ வி கன்க்ளூட் 1 5 6. 1 5/6ன்றது தான் உன்னுடைய ஆன்சர். ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்?
இந்த கொஷினோட ஆன்சர் 1 5/6. Fourth subdivision 8 divided 1/2 is equal to 8 divided 1/2 கொடுத்துருக்காங்க. இதை டைரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணலாம், ரெசிப்ரோக்கெல்லாம் மாற்றாமல் 8 2 are 16 போடலாம். அப்படி இல்லைன்னா 8 into 2/1 மாற்றுவீங்க. நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணும்போது 16ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் 16. Fifth one, the number which has its own reciprocal is 1. Why? 7/2 இருந்துச்சுன்னா அதோடைய ரெசிப்ரோக்கல் 2/7 எழுதுவேன். அந்த நம்பரை அதுவாகவே மட்டும்தான் மாற்றினா ரெசிப்ரோக்கல் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1 மட்டும்தான் 1ஆல் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ ஃபில்லிங் த blanks எல்லாருக்கும் புரிஞ்சா? See the second one, true or false. True or false? First subdivision 3 1/2 can be written as 3 plus 1/2. 3 1/2 ரைட் பண்ணும்போது 3 plus 1/2 கொடுத்துருக்காங்க. 3 2s are 6, 6 plus 1 7/2. அதுவே 3 2s are 6, 6 plus 1 7/2. இதை எப்படி எழுதினாலும் உனக்கு கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ we conclude true. திஸ் கொஷினோட ஆன்சர் true. The sum of any two proper fractions is always an improper fraction. சம் பண்ணும்போது எனி டூ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை சம் பண்ணும்போது ஆல்வேஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் கிடைக்கும். எப்பயுமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வரலாம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் வரலாம். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/2 ப்ளஸ் 1/4ன்னு எடுத்துக்கிறீங்க. இதை சம் பண்ணுறீங்க. 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எடுத்துக்கிறீங்க. இந்த 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் நீங்கள் சம் பண்ணுறீங்க. சம் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் பண்ணிக்கலாம். ரெண்டும் டினாமினேட்டர் 4 வர மாதிரி பண்ணிக்கலாம். அப்போது 2/4 ப்ளஸ் 1/4 ஆட் பண்ணும்போது 3/4ன்னு கிடைக்கும். 3/4 ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வந்துருச்சு. இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க. 1/3 ப்ளஸ் 2/3ன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த 1/3யையும் 2/3யையும் ஆட் பண்ணுறீங்க. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது, லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. டைரெக்டாக ஆட் பண்ணுறீங்க. 3/3ன்னு வருது. 3/3ங்கும் போது 1ன்னு ஆன்சர் கிடைக்குது. 1ங்கிறது ஹோல் நம்பர். 1ங்கிறது ஹோல். ஓகேவா? தேர்ட் ஒன்று 2/5 ப்ளஸ் 4/5ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போயும் டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது, லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போது 2 + 4 6/5. இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. 6/5ங்கும் போது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போது எந்த டூ நம்பர்ஸை ஆட் பண்ணாலும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸை எடுத்து ஆட் பண்ணும்போது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் வருது, ஹோல் நம்பரும் வருது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் வருது. ஸோ வி கன்க்ளூட் ஃபால்ஸ். திஸ் கொஷினோட ஆன்சர் ஃபால்ஸ். தேர்ட் ஒன், the mixed fraction of 13/4 is 3 1/4. ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. 13/4ன்ற ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நீ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 3 1/4ன்ற ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 13 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 3 4s are 12, ரிமைண்டர் 1. அப்போது ஹோல் நம்பர் 3, ரிமைண்டர் 1, குவாஷியன்ட் 4. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த 13/4 நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 3 1/4ன்ற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. திஸ் கொஷினுக்கும் நமக்கு வந்த ஆன்சரும்
சேமாக இருக்கிறதுனால this கொஸ்டினோடைய ஆன்சர் ட்ரூ. Next, fourth question. The reciprocal of an improper fraction is always a proper fraction. ஒரு improper fraction ஒரு 9/4 எடுத்துக்கிற அப்படின்னு வச்சுக்கோ. 9/4 நீ reciprocal பண்ணும்போது 4/9 கிடைக்கும். எந்த ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் நீ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் கொஸ்டினோடைய ஆன்சர் ட்ரூ. ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் 9/4ன்றது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதை நீங்கள் ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணும்போது 4/9ன்ற ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடைக்குது. ஸோ வி கன்க்ளூட் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், 3 1/4 into 3 1/4 is equal to 9 1/16 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரெண்டு மிக்சடு ஃப்ராக்ஷனை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 9 1/16ன்ற இம்ப்ராப்பர் மிக்சடு ஃப்ராக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தா தெரியும் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்க. இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனையும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்க. மாற்றும்போது 4 3s are 12, 12 plus 1 13, 13/4 into 13/4ன்னு கிடைக்குது. இப்போ டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. மல்டிபிள் பண்ணும்போது 169 டிவைட் பை 16ன்னு கிடைக்குது. இந்த 169 16 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது 116 is 16 9. அப்போது 16ஐ விட 9 சின்னதாக இருக்கிறதுனால 101 ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கே 0 போடுறீங்க. போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 10ன்றது ஹோல் நம்பர், 9ன்றது ரிமைண்டர், 16ன்றது டிவைசர். இதுதான் உன்னோடைய ஆன்சராக கிடைக்கிது. ஆனால் உன்னோடைய கிவன் சம்மில் 9 1/16ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கொஸ்டினோடைய ஆன்சர் ஃபால்ஸ். திஸ் கொஸ்டினோடைய ஆன்சர் ஃபால்ஸ். Are you clear, students? True or false? Okay, thank you.